வணக்கம் நண்பர்களே, நம்முடைய ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். பொதுவாக தங்கம் என்றாலே நம்ம ஊர்ல 22 கேரட் அல்லது 24 கேரட் நகைகளைத்தான் அதிகமா விரும்புவாங்க. ஆனா இப்போ காலப்போக்குல ட்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய இளம் பெண்கள் மத்தியில 18 கேரட் தங்க நகைகள் ரொம்பவே பிரபலமாகிட்டு வருது. அது ஏன்? இதோட நன்மைகள் என்ன? இதுல இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? இத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நாம விலாவாரியா பார்க்க போறோம். முதல்ல 18 கேரட் தங்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். 24 கேரட் தங்கம்ங்கிறது 100% சுத்தமான தங்கம். ஆனா அதுல நகைகள் செய்ய முடியாது. ஏன்னா அது ரொம்ப மென்மையா இருக்கும். 18 கேரட் தங்கத்துல 75% தங்கமும் மீதி 25% செம்பு, வெள்ளி அல்லது துத்தநாகம் போன்ற இதர உலோகங்களும் கலக்கப்படுது. இந்த 18 கேரட் தங்க நகைகள் இப்போ ஏன் ட்ரெண்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இதோட உறுதித்தன்மை தான் முதல் காரணம். 22 கேரட் நகைகளை விட இது ரொம்பவே வலிமையானது. அதனாலதான் சிக்கலான மற்றும் நவீன வடிவமைப்புகள், அதாவது மாடர்ன் டிசைன்ஸ் செய்ய இது ரொம்பவே ஏதுவாயிருக்கு. முக்கியமா நீங்க வைர நகைகள் வாங்கும் போது கவனிச்சிருப்பீங்க, அதுல பெரும்பாலும் 18 கேரட் தங்கத்தை தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா வைர கற்களை உறுதியா பிடிச்சு வைக்க இந்த தங்கம் தான் சிறந்தது. அடுத்ததா இதோட விலை. 22 கேரட் தங்கத்தோட ஒப்பிடும்போது 18 கேரட் தங்கத்தோட விலை குறைவு. இதனால குறைவான பட்ஜெட்ல ஆனா பார்க்கிறதுக்கு ரொம்ப கிராண்டான அல்லது லேட்டஸ்ட் டிசைன் நகைகளை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான சாய்ஸ். ஆபீஸ் போற பெண்கள், காலேஜ் போற இளம் பெண்கள் இப்போ டெய்லி யூஸுக்காக இந்த வகை நகைகளை தான் அதிகமா விரும்புறாங்க. ஆனா 18 கேரட் தங்க நகைகள் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். அதுதான் இதோட மறுவிற்பனை மதிப்பு. நீங்க ஒரு முதலீட்டு நோக்கோட தங்கம் வாங்குறீங்கன்னா 22 கேரட் அல்லது 24 கேரட் தங்கம் தான் பெஸ்ட். ஏன்னா நீங்க 18 கேரட் நகைகளை திரும்ப விற்கும் போது அல்லது எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 22 கேரட் தங்கத்தோட ஒப்பிடுகையில இதோட மதிப்பு சற்று குறைவாகவே இருக்கும். சோ சுருக்கமா சொல்லணும்னா, உங்களுக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல நவீன வடிவமைப்புகள்ல குறைவான விலையில உறுதியான நகைகள் வேணும்னா தாராளமா 18 கேரட் தங்கம் வாங்கலாம். ஆனா இது ஒரு நீண்ட கால முதலீடுன்னு நினைச்சு வாங்குறீங்கன்னா நீங்க யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.